ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கேப்ரியல். சார், இப்ப தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. முக்கியமான கட்சிகள் எல்லாமே அவங்களோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. குறிப்பா திமுக, அதிமுக, அப்புறம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் வெளியிட்டாங்க. டிவி கட்சியை பொறுத்தளவுல ஓரளவு சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற விஷயத்த ஒரு அறிக்கையா வெளியிடலாம்னு நினைக்கிறேன். திமுக அறிக்கை இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்கு. திமுக அறிக்கையை பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் செய்வோம்னு சொன்னாங்களோ அதோட கண்டினியூஷனா தான் இருக்கு. முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போன்றாங்க. இல்லத்தரசு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 8000 ரூபாய் கூப்பன் நாங்க கொடுத்துருவோம், நீங்க ஃப்ரிட்ஜ் வேணுமோ ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது போக மகளிருக்கான உரிமை தொகையை 1000 இருந்து 2000 உயர்த்த போறோம். அப்புறம் இலவச மின்சாரம் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு பம்ப் செட்டு நாங்க ஃப்ரீயா தருவோம். அது போக வேற நிறைய விஷயங்களையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை? அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அறிக்கையை வந்து ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய, சத்தும் சாரமும் இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை தான் இது. பல விஷயங்கள் அவங்க 21-26 கொடுத்ததே நிறைவேற்றல. கேட்டா 10 வருஷ பிளான்ன்றாங்க. இந்த 1.5 லட்சம் பேருக்கு அரசு ஊழியர்களை வந்தோன்னு நாங்க நியமிப்போன்றாங்க. இப்பயும் சொல்லியிருக்காங்க. நான் சேலஞ்ச் பண்றாங்க உங்களுக்கு. அதுல 10% 15,000 பேர் அது கூட அவங்களால நியமிக்க முடியாது. பணம் இல்ல, திவால், கஜானா திவால், நோ நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ். நீங்க நோட் அடிக்கணும் சார். 1.5 லட்சம் பேருக்கு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்தோன்னு கொடுப்போன்றது தெரிஞ்சே பச்சையா மக்களை முட்டாளாக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு கட்சி 75 ஆண்டுகால கட்சி, தமிழ்நாட்டு 26-27 ஆண்டுகள் ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, சுதந்திர இந்தியாவோட வரலாறுல பாரம்பரியம் மிக்க, அனுபவம் மிக்க, உயிர் துடிப்புடன் இருக்கக்கூடிய நம்பர் 1 பிராந்திய கட்சி எப்படி இப்படி மக்களை முட்டாளா நினைச்சுக்கிட்டு வாக்குறுதியை கொடுக்குது? பிளஸ் இங்க கேள்வி என்னன்னா சார், 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பும்னு இப்ப சொல்றாங்கன்னா, கேள்வி என்னன்னா ஏன் இப்ப நிரப்பல? 5 வருஷமா ஏன் நிரப்பல? 5 வருஷமா நீங்க நிரப்ப முடியாம இருந்ததுக்கான காரணங்கள் அப்படியே இப்ப இருக்க போகுது. தூக்கி மத்திய அரசு மேல பழி போடுறீங்கன்னா அடுத்த 3 வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்குது. உங்க கவர்மெண்ட்டே, இந்தியா பிளாக் கவர்மெண்ட்டே வந்தாலும் இதெல்லாம் நீ மாத்த முடியாது. இந்த ஹோல் ஸ்டேட்மெண்ட்ல நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும், எப்படி சொல்றது, ஒரு விதமான கோபத்தை, ஒரு விதமான அதாவது அலர்ச்சியை ஏற்படுத்தினது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். சத்தியமா உங்களால முடியாது. நான் சேலஞ்ச் பண்ண அதுல 10ல் 1 பங்கு கூட உங்களால பண்ண முடியாது. which is 15,000 சேலஞ்ச் பண்றேன். தெரிஞ்சே மக்களை ஏமாத்துறீங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு உண்டு. இந்த தேர்தல் அறிக்கை மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். எதை எப்படி இது ஒரு மேஜர் ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் ரொம்ப மேஜரான ஒரு ப்ராமிஸ். மற்றபடி அங்க வந்து நாங்க வந்து இது அதாவது வந்து பொருட்காட்சி அமைப்போம். இப்ப வந்து இதுல சொல்றாங்க அவங்க வந்து அது பேர் என்ன, மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து அருங்காட்சி அமைப்போன்றாங்க பொள்ளாச்சியில. அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வெல் வித்தின் யுவர் ரைட்ஸ் அண்ட் யுவர் கேப்பபிலிட்டிஸ். 1.5 லட்சம் காலி பணியிடங்கள்ன்றது வந்து இப்ப அதாவது மக்களை ஏமாத்துறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படைத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. 10ல் 1 பங்கு, 1/10 of that promise, which is 15,000 உங்களால நிரப்ப முடியாது. உங்களுக்கு பணம் இல்ல, முடியாதுன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கான காரணம் இலவசங்கள் கொடுக்கறதா? ஏன்னா இலவசங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இலவசங்கள் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை. இலவசத்தெல்லாம் நீ நிறுத்தினா கூட 1.5 லட்சம் காலி பணியிடத்தை சத்தியமா உன்னால நிறுத்த முடியாது. அதுல 15,000 பேர் உங்களால 1/10, நான் 1.5 லட்சத்தை விட்டுறேன். சேலஞ்ச். பொருளாதார நிபுணர், ஸ்டேட் பிளானிங் கமிஷன் சேர்மன் என்னுடைய நண்பர் ஜெயரஞ்சன் இதுக்கு பதில் சொல்லட்டும். மனசாட்சியை தொட்டு என் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லட்டும். நான் வழக்கமா அப்படி பேச மாட்டேன், பேசுறேன். இப்ப பேசுறேன். தனிப்பட்ட முறையில் யாரையும் சவால் விடுறதுலாம் என் வேலை கிடையாது. இது ஒரு மக்கள் நலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்றதால பேசுறேன். 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவீங்கன்றிய சார். 1/10 அதுல 15,000 பேர் உங்களால அப்பாயிண்ட் பண்ண முடியாது. உங்ககிட்ட பணம் இல்லை, உங்க கஜானா திவால். இந்த முறை எலெக்ஷன்ல யார் ஜெயிச்சு வந்தாலும் ஃபர்ஸ்ட் பட்ஜெட் கந்தரகோலமா இருக்கும். அதுக்கு பிறகு என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை நீங்க பாருங்க. இவங்களோட இலவசங்களை மேனேஜ் பண்றதுக்கு இவங்க நிறைய காரியங்களை பண்ண வேண்டியிருக்கும். இந்த 1.5 லட்சம் பேர் காலி பணியிடங்களை அதுல 1/10 நீங்க நிறைவேற்ற முடியாததுக்கு இலவசங்கள் மட்டும் காரணம் இல்லை,
அது இல்லாட்டி உன்னால் நிரப்ப முடியாது, உங்களால் நிரப்ப முடியாது. அது இருக்கிறதால இன்னமும் முடியாது. நோ பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட், நோ ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு பாலிசியாவே நீங்க இன்னைக்கு வச்சிருக்கீங்க. எந்த செக்டார்ல நீங்க அப்பாயின்மெண்ட் பண்றீங்க சொல்லுங்க? கிடையவே கிடையாது. கூசாம, அதாவது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம திமுக போய் சொல்கிறது 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்போன்னு. முடியாது சார் உங்களால. ஆனா இந்த முரணை எப்படி பாக்குறீங்க? ஒரு சைடுல 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவோம்னு சொல்றாங்க, இன்னொரு சைடுல இலவசங்கள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய காலி பணியிடங்களையே நிரப்ப முடியல, இருக்கவங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்க முடியல, இன்னொரு சைடுல இவ்வளவு இலவசங்கள்லாம், இந்த முரணை எப்படி பாக்குறீங்க? அதுதான் மக்களை ஏமாத்துறது. இந்த முரணை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு முதல் வேலை என்ன? ஆசையை தூண்டுறது. அததான் செய்யுது திமுக. நேரு எழுதுறாரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால அவரோட ஆட்டோபயோகிராஃபில, அற்புதமான புக். ஒரு அமெரிக்கன் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட கோட் பண்ணி, அந்த பேர் எனக்கு மறந்துச்சு, அந்த பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்ன அழகா நேரு எழுதுறாரு. தேர்தல்கள் என்பது என்ன? தேர்தல்கள் என்பது என்ன? ஏழைகளிடமிருந்து பணக்காரர்களை காப்பாற்றுவதாக சொல்லி ஏழைகளிடமிருந்து வாக்குகளையும், பணக்காரரிடமிருந்து ஏழைகளை காப்பாற்றுவதாக சொல்லி பணக்காரரிடமிருந்து பணத்தையும் பெறுவதுதான் தேர்தல். ஃபைன், அதான் இப்ப நடக்குது. இந்த ஹோல் அனௌன்ஸ்மெண்ட்ல நேற்றுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையில எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயம்ன்றது 1.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பும்ன்றது. ஒரு அளவு இல்லை மக்களை முட்டாளாக்குறதுக்கு. எப்படி சார் நிரப்புவீங்க? எங்க சார் இருக்கு பணம் உங்ககிட்ட? 15,000 பேர் இல்ல, 1,500 பேர், 1% உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆள் இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லை சார். இதை நான் சொல்ல சார், நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்லயும் ஹைகோர்ட்லயும் கடந்த 1 வருஷத்துல நீங்க போட்ட ரிப்பீட்டட் அஃபிடவிட்ஸ், உங்க பினான்ஸ் செக்ரட்டரி இருக்காருல்ல, ஆல் பவர்ஃபுல் இவர் உதயச்சந்திரன், அவரோட ஸ்டேட்மெண்ட் சார். கடந்த 10 ஆண்டுகளா பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பான்மையான கட்சிகளோட மேனிஃபெஸ்டோல ஹைலைட்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இலவசங்கள் தான். இலவசங்கள் தான் ஒரு ஸ்டாரா இருக்கு. இந்த திமுகவோட தேர்தல் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 8,000 ரூபாய் கூப்பன் தரும், 1000 2,000 ரூபாய் ஆக்கும். இதுதான் இவங்களோட ஹைலைட். நியூஸ் ஹெட்லைனா மாறுறது பார்த்தா அந்த 8,000 ரூபாய் கூப்பன் தான். திமுக எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீயா ஃப்ரிட்ஜ், அப்புறம் ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீயா ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், 1000 2,000 ரூபாய் ஆக்குறோம். அவங்களும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இலவசங்கள். டிவிகேவும் அதே தான். தேர்தல் அறிக்கையினாலே இந்த இலவசங்கள்லாம் ஹைலைட்டா இருக்குன்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதாங்க 2 டைப் ஆஃப் இலவசங்கள்ங்க. ஒண்ணு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இப்ப நம்ம நேற்றைய திட்டத்துல ஒரு வரவேற்கத்தக்கதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மதிய காலை உணவு திட்டத்தை அனைத்து பள்ளிகளுக்கும் 8ஆம் வகுப்பு வரைன்றாங்க, விச் இஸ் அ வெரி குட் ஒன். என்ன கேட்டீங்கன்னா, அப் டு +2 வரைக்கும் கூட காலை உணவு திட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது இடைநிற்றல பெரிய அளவுல அரெஸ்ட் பண்ணும். அது அதர் தன் தட் வேற என்ன இருக்குது உங்களுக்கு? இப்போ மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டமா எக்ஸ்பேண்ட் பண்றீங்க, ஃபைன். அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதோட அப்பர் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க, ஃபைன். பெண்களுக்கான சைக்கிள் ஸ்கீம்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பேறுகால பெண்களுக்கான உதவிகள், லாக்டேட்டிங் மதர்ஸ், அவங்களுக்கான எல்லா விதமான சலுகைகளுமே தேர் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அது இலவசம் கிடையாது. ஏன்னா லாக்டேட்டிங் மதர்ஸுக்கும் உங்களுக்கு பிரெக்னென்ட் விமனுக்குமான எல்லா விதமான சலுகைகளுமே ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கான இன்சூரன்ஸை நம்ம பண்றோம். இந்த 8,000 ரூபாய் கூப்பன்றது எந்த கேட்டகரியில் வரும்? அவர் ஃப்ரிட்ஜ் சொல்லிட்டாரு, டிவி சொன்னா அசிங்கமா இருக்கும், எல்இடி கொடுக்க போறாங்கன்னு ரூமர் வந்தது. 8,000 ரூபாய்ன்றது அப்பட்டமான பிரைப் இல்லை. 2வது அதுல 19 ரூபா இருக்குது வருமான வரி கட்டாதவங்க அப்படின்ட்டு. அரிசி காடா, சக்கரை காடா, இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. பக்கத்து கடையில போய் வாங்க. ரொம்ப ஷாலோவா இருக்குது. வழக்கமா அவங்களோட ப்ராமிசஸ் இப்படி இருக்காது. ஃபோக்கஸ்டா, ஷார்ப்பா, கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் டிஎம்கேவோட ப்ராமிசஸ். நேற்று மேனிஃபெஸ்டோ வெரி வெரி எப்படி சொல்றது, ரொம்ப மீடியோக்கர் அண்ட் வெரி டிசப்பாயிண்டிங் ஒன். ரொம்ப சத்தும் சாரமும் இல்லாத, எந்த விதமான ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லாத, எப்படியாவது ஜெயிக்கணும். அவர் ஃப்ரிட்ஜ் சொல்லிட்டாரு, நாங்களும் ஃப்ரிட்ஜ் சொன்னா நல்லா இருக்காதுன்னு 8,000 ரூபாய் கூப்பன். இப்படி ஒரு ப்ராமிஸை கலைஞரோ ஜெயலலிதாவோ கொடுத்ததே கிடையாது. ஆனா இது இன்னும் ஷார்ப்பான ஒரு ப்ராமிஸ் மாதிரி தெரியுது. ஏன் நான் சொல்றேன்னா, ஃப்ரிட்ஜ்னு சொல்றதை விட 8,000 சொல்றது பப்ளிக் இன்னும் அப்பீலிங்கா இருக்கும். அதுதாங்க. இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா, கரெக்டா தப்பான்றதே இங்க டிபேட் கிடையாது. எது சொன்னா மக்கள் விடுவாங்க. 8,000 ரூபாய்ன்றது ஓகே. ஃப்ரிட்ஜ்ன்றது ஒரு பொருளோட பேரு, 8,000ன்றது கேஷ், கையில லிக்விட் கேஷ். இது இன்னும் மோர் அப்பீலிங்கா இருக்கும். டோக்கன் அது அதுவும் ஏமாத்துறது தான். அது நடைமுறையில வரும்போது ஏகப்பட்ட சிக்கல் வரும். ஏன்னா நீங்க 1000 ரூபாவே ஆட்சிக்கு 27 மாசம் பொறுத்து தான் கொடுத்தீங்க.
ஏமாத்துறது அதுல கின்னஸ் ரெக்கார்டு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் விட்டுருங்க, இந்த 8000 ரூபாய் கூட தூக்கி போடுங்க ஓரத்துல. 1.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பும்னு சொன்னீங்களா, ஆஹா, அது பெரிய சாதனை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக்சுவல் பினான்சியல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட் என்ன? நீங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல இந்த ஆல் பவர்ஃபுல் பிடிஆர் ஆஹா ஓஹான்னு கொண்டாடினாங்க. ஒரு முதல் பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், நீங்களும் நானும் கூட பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாலேயும் தமிழ்நாட்டுல எவனும் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்ணதில்லை, அதுக்கு பின்னாலேயும் எவனும் பிரசன்ட் பண்ண போறது இல்லைன்ற மாதிரியான ஒரு பெரிய அமானுஷ்ய சாதனை. தமிழ்நாட்டு வரலாறுலயே இப்படி ஒரு பட்ஜெட்ன்ற கான்செப்டே இல்லைன்ற மாதிரியான ஒரு மீடியா ஹைப் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கொடுக்கப்பட்டது, which is nauseating one. 2 வருஷத்துல ஆள் காணாம போனார். அந்த பீரியட்ல அவர் பட்ஜெட்டை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னால ஒயிட் பேப்பர் ஒன்று வெளியிட்டாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒயிட் பேப்பர்னால என்னன்னு நம்ம எல்லாம் அப்பதான் பேசணும். எடப்பாடி பீரியடோட 4.5 வருஷ ஆட்சியோட பினான்சியல் பொசிஷனை பத்தின ஒயிட் பேப்பர் இப்ப வெளியிட்டு போங்களேன். இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போதும் போகும்போதும் ஒரு ஒயிட் பேப்பரை வெளியிட்டு போகும். விட முடியாது, உங்களால மாட்டிப்பீங்க. ஆகவே இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஏமாற்றம் அளிக்கக்கூடியது, அவலமானது, மக்களை ஏமாற்றக்கூடியது. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். இது கடந்த காலங்களில் கலைஞர்லாம் இருக்கும்போதெல்லாம் இப்படிலாம் அவர் கொடுத்தது கிடையாது. இன்னொன்று, உங்களோட போன பட்ஜெட்லயே நீங்க நிறைவேற்றது எவ்வளவு இருக்குது? சிலிண்டருக்கு 100 ரூபாய் நீங்க இல்ல, 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பும் நீங்க. இப்போ 1.5 லட்சம் வந்த உடனே எப்படி நிறைவேற்றுவீங்க? எல்லா செக்டாரும் ப்ளீடிங். இந்த இன்னைக்கு வந்த நியூஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு இந்த மாசம் சம்பளம் இல்லைன்றான், தெரியுமா அந்த கதை? ஏன்னா செனட் மீட்டிங்ல என்னமோ செனட்டோ சிண்டிகேட்டோ அந்த மீட்டிங்ல அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றலையாம். எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதால இல்லைன்றாங்க. அது ஏற்கனவே தெரியும். பிச்சை எடுக்கிறான், ஒவ்வொரு மாசமும் திருவோடு ஏந்துறான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, ஓய்வூதிய பலன்கள் சம்பளம் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இந்த மாசம் சம்பளம் இல்லைன்றா. இப்ப அடுத்து வந்தோன்னே புது கவர்மெண்ட் வந்தோன்னே வேடிக்கை இருக்குது பாருங்க, எப்படிலாம் இந்த அரசியல்வாதிகள் மக்களை 2 பேருமே இதுல இவங்க அதிகாரத்துல இருக்கிறதாலையும் ரொம்ப அளவுக்கு அதிகமா ப்ராமிசஸ் கொடுக்கறதாலையும் திமுகவை நம்ம பேசுவோம். இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இந்த மாசம் சம்பளம் இருக்குமா இல்லையான்ற கேள்வி எவ்வளவு அசிங்கங்க. இந்தியாவோட அடையாளங்களில் ஒன்று மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அது சென்னை யூனிவர்சிட்டி இன்னமும் பேர் மாத்தாம வச்சிருக்கிறதுக்கு காரணமே குளோபலி அதுக்கான அந்த மரியாதை இருக்குன்றது தான். சென்னை யூனிவர்சிட்டினா தெரியாது, அவ்வளோ பெரிய இந்த நம்பர் 1 யூனிவர்சிட்டி இந்த கண்ட்ரி பிரிட்டிஷ் பீரியட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னமும் இருக்குது. அதோட நிலைமை இன்னைக்கு எவ்வளவு கேவலங்க. அதோட கார்பஸ் ஃபண்டை உடைச்சு அப்போ சொத்த புள்ள வித்து திம்பான்வாங்கல்ல, அந்த கதை இது. அடிச்சாங்க. அது திராவிட கட்சிகளோட எஸ்பெஷலி டிஎம்கேவோட பங்களிப்பு தான் அதுல அதிகம். 1989 வரைக்கும் அவங்களோட சேலரி ஸ்ட்ரக்சர் ஆர்பிஐயோட சேலரி ஸ்ட்ரக்சர். கலைஞர் மாத்துறாருங்க செக்ரட்டரியேட் எம்ப்ளாயிஸ். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல கொட்டிச்சு கேப்ரியல் பணம். 80s 90s and 2000 எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல பணம் கொட்டுச்சு. அந்த பணத்தெல்லாம் தூக்கி வெளியில வேற வேற டிபார்ட்மெண்ட்ஸுக்கு டைவர்ட் பண்ணாங்க. ஒரு டிக்ஷனரியை கொண்டு வர முடியலங்க அவங்களால. முதல்ல வந்த டிக்ஷனரிக்குள்ள இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இஸ் தி ஆத்தென்டிக் டிக்ஷனரி. தமிழ்ல இருக்கக்கூடிய டிக்ஷனரிஸ்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட டிக்ஷனரி தான் ஆத்தென்டிக் டிக்ஷனரி. எப்ப 60-70 இயர்ஸ் முன்னால மிகப்பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணிச்சது. ஆனா என்ன தெரியுமா கொடுமை, ரீப்ரொடக்ஷன் பண்றானே ஒழிய நியூ வேர்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எவ்ரி இயர் வருதுன்னா நியூ வேர்ட்ஸ் வரும், ரீப்ரொடியூஸ் தான் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்நெட் போய் பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்காது, ஏன்னா அது 1970 போட்டது. இந்த லட்சணத்துல இருக்கு இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இப்ப நீங்க இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை பத்தி என்ன நீங்க உங்க மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்கீங்க? இது ஒரு விஷன் டாக்குமெண்ட்டுங்க. ஆனா இப்ப மேனிஃபெஸ்டோன்றது ஒரு பிரச்சார கருவியா மாறிடுச்சு சார். அது விஷன் டாக்குமெண்ட் பாலிசி எல்லாம் தாண்டி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அவ்வளவுதான். இல்லங்க நான் என்ன சொல்றேன், என்னன்னு சொல்லுவோம், அப்படி இழிவுபடுத்திட்டு போயிட முடியாது. அப்படிதான் நடக்குது. அப்படி பண்ண கூடாதுன்ற நானு. இது பிஜேபியோட பாலிசி. 2014 மோடி ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிச்சப்ப மேனிஃபெஸ்டோவை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் போலிங் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு கொடுத்தான் அவன். கொடுமை. அதாவது மக்கள் மேல அவங்களுக்கு பிஜேபிக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்றது. அப்புறம் செகண்ட் டைம் மேனிஃபெஸ்டோவை பத்தி அமித்ஷா சொன்னது ஜும்லான்னாரு. 5 லட்சம் பேருக்கு இது பண்ணுவோம், 50 லட்சம் பேருக்கு இது பண்ணுவோம், கூசாம ஜும்லா. அவங்க மேனிஃபெஸ்டோ மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப என்டிகே அவங்களோட மேனிஃபெஸ்டோ வெளியிட்டாச்சு, அதிமுக திமுக தாவேக்காவும் ஓரளவுக்கு சில ஃபார்மலா வெளியில ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு, சில விஷயங்கள் அவங்க சொல்லிட்டாங்க.
இந்த 4 கட்சிகளோட மேனிஃபெஸ்டோவை பார்க்கும்போது யாரோடது சிறப்பா தெரியுது? இல்லைங்க, டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு வந்து என்டிகே இது வந்து பாராட்ட வேண்டிய அம்சங்கள் இருக்குது. பட் நடைமுறையிலன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோஸ்ல இருக்கக்கூடிய சில அம்சங்களை நகர்த்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா ஓரளவு அது சாதிக்கக்கூடியது. சில விஷயங்களை அவங்க தவிர்த்திருக்கலாம். இப்ப இந்த மாதிரியான 1.5 லட்சம் பேருக்கு வேலையை கொடுப்பன்றது, ஃப்ரிட்ஜ்ன்றது அவரும் 8000 ரூபாய்ன்றது இவரும் தவிர்த்திருக்கலாம். இதுல என்ன ஆயிடுதுன்னா காம்படிட்டிவ்னஸ்ல வந்து பயத்துல வந்து அவங்க போட்டுறாங்க. 2006 ஜெயலலிதா ரெஃப்யூஸ் டு கிவ் எனி ஃப்ரீ பைஸ். 2001 and 6 கவர்மெண்ட்டுக்கு பிறகு அவர் 2006 எலெக்ஷன் போகும்போது அந்த அம்மா ஷி ரெஃப்யூஸ் டு கிவ் ஃப்ரீ பைஸ். அப்பதான் கலைஞர் வந்து கலர் டிவி கொடுத்து அதை சிதம்பரம் வந்து தேர்தலோட ஹீரோன்னு சொன்னப்ப அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு 2011 4 அடி 16 அடி பாய்ச்சல்ல போனாங்க. இலவச மிக்சி, கிரைண்டரு, ஆடு மாடுலாம் கொடுத்து. ஸோ இது உங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் பாலிசி இதுவா போயிடுச்சு. ரிப்பீட்டட் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபெயில்டு. நம்ம பேசியிருக்கோம் பல தடவை. 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜஸ்டிஸ் சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தப்ப கொடுத்த கைட்லைன்ஸ் அதை 2 பேரும் ஃபாலோ பண்றது இல்லை. அதுக்கு பிறகு ரிப்பீட்டடா 2019-20 இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் சந்திரசூட் பீரியட்ல வந்து அந்த இன்டர்வென்ஷன்ஸ்ல வந்து முதல்ல வந்து மோடி கவர்மெண்ட் துஷார் மேத்தா சொல்லும்போது வந்து இலவசங்களை ஜஸ்ட் ஆப்போசிட்டா எதிர்த்தாங்க. அப்புறம் அவங்களே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இலவசங்கள்னு கேவலப்படுத்தல. 2 விதமான இலவசம்னு திரும்ப நம்ம சொல்றோம். ஒன்னு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன், இன்னொன்னு வந்து தேவையில்லாம கொடுக்கக்கூடிய கூப்பன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இலவசம்னு சொல்ல முடியாது. இலவசம்ன்றது இந்த ஃப்ரிட்ஜ் மிக்சிங் கொடுக்க தான் இலவசம் சொல்றோம். எக்ஸப்ட் மதிய உணவு, எக்ஸப்ட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அதெல்லாம் ஸ்கீம்ஸ். அது ஸ்கீம்ஸ், அதான் சொல்றோம். அதை தாண்டி வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து என்னது நான்சென்ஸ். அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் கொடுப்பன்றது, 8000 ரூபாய் கொடுப்பன்றது, இது இட் வில் டெஸ்ட்ராய். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சி, இலவசங்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் நீ புர்ஷ்வா, நீ கேபிட்டலிஸ்ட், அப்படி ஒன்றும் யாருமே எதிர்க்கல. சர்டன் புரிதலுக்காக நம்ம அதை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் சொல்றோம். நம்ம வந்து இலவசம்னு சொல்றதோட அர்த்தம் வந்து இப்ப மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது, இப்ப காலை உணவு திட்டம் எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அதை மேக்ஸிமம் எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க, யாரும் கேட்க போறது இல்லை. அண்ட் ஹெல்த் ஸ்கீம்ஸை கம்ப்ளீட்டா நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எல்லாருக்கும் கொடுங்க. யூனிவர்சல் ஹெல்த் ஸ்கீம் கொடுங்க, லைக் யூனிவர்சல் பிடிஎஸ் மாதிரி கொடுங்க. நீங்க இன்னும் இருக்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் we can go far as to say that women education வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொண்டு போங்க. அப் டு மாஸ்டர்ஸ் வரைக்கும், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் வரைக்கும் விமன் கேர்ள் சில்ட்ரனுக்கு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதெல்லாம் நீங்க பண்றது யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸ் ஃபார் லாக்டேட்டிங் மதர்ஸ், பிரெக்னென்ட் உமன், பைசைக்கிள்ஸ் ஃபார் கேர்ள் சில்ட்ரன். இதெல்லாம் வந்து இதை தவிர எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் மற்றது அத்தனையும் வந்து லூட் அண்ட் பிரைபரி, அப்சல்யூட் பிரைபரி. அது எந்த சந்தேகம். ஃப்ரிட்ஜ் கொடுத்தாலும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தாலும் இட்ஸ் பிரைபரி, நத்திங் பட் பிரைபரி. மக்களை நீங்க வந்து கை விட்டு கொடுக்குறீங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, நீங்க மக்களுக்கு ஏமாத்துறீங்க. இது உங்க கஜானாவை மேலும் மேலும் சூறையாடும். உங்க கண்ணு முன்னால தெரியுது. இந்த மாசம் சம்பளம் இல்லை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் இருக்கு சார். பட் இப்ப 4 கட்சிகள் அவங்களோட மேனிஃபெஸ்டோ வெளியிட்டிருக்காங்க. உங்களை பொறுத்தளவுல சிறந்த மேனிஃபெஸ்டோனா யார சொல்லுவீங்க? அப்படி 4 கம்பேர் பண்ணி எலெக்ஷன் டைம் இது இல்ல அப்படி கம்பேரிசன் வந்து சீமானோட மேனிஃபெஸ்டோ வந்து ஒரு நான் சீமான் கரெக்ட்னே சொல்லல. உங்களை பொறுத்தளவுல யாரு கரெக்ட்? இல்ல இது கரெக்ட் தப்புன்றத தாண்டி வந்து கொஞ்சம் பெட்டர் இல்ல, அப்படி கூட என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஃபாலிங் அவுட் ஆஃப் பவுண்டரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவல் இஷ்யூ அட்ரஸ் பண்ண மறுக்கிறாங்க. அதை இவங்க 2 பேர் திமுக அண்ணா திமுக பண்ணாதான் அதுக்கு ஒரு அர்த்தமாவது இருக்கும். பிகாஸ் தேர் த பார்ட்டிஸ் வெரி நியர் டு பவர். இன்னும் கொஞ்சம் புத்தாலித்தனம், ஒரு ஃபோர் சைட் இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் அதை வந்து இந்த 4 பேர்ல டிஎம்கே கிட்ட எதிர்பார்த்தேன். அவங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பாப்புலிஸ்டிக்கா, ஜனரஞ்சகமா எப்படியாவது ஓட்ட வாங்கணுன்றது. இப்ப நீ 1000 நல்ல விஷயம் சொன்னா 8000 ரூபாய் கூப்பிடுறதா மனசுல போய் நிற்கும். அப்புறம் இன்னும் பச்சா ஏமாத்துறது 1.5 லட்சம் காலி பண்ணி தெரிஞ்சே பொய். தன்னெஞ்சறிவது பொய் இருக்க, பொய் தப்பின் தன்னெஞ்சே சுடணும். ஒவ்வொரு திமுக தொண்டர்களும் இந்த மனசுல வச்சுக்கணும். இவ்வளவு பொய் சொல்லுவீங்களா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லை. நோண்டமணி பாஷையில சொன்னா ஏக்கர் கணக்குல சொல்லலாம், கிலோமீட்டர் கணக்குல பொய் சொல்றாங்க. சோ அதனால இந்த பெருசா ஒண்ணு 4 பேர்லயும் எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது டிஎம்கே கிட்ட. அவங்க அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க, ஒரு விஷன் டாக்குமெண்ட் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கு. வாஸ் டிசப்பாயிண்டட். அதாவது ஒண்ணு மட்டும் தெரியுது, தோல்வியை கண்டு திமுக அஞ்சுகிறது. இந்த 4 கட்சியில தோல்வியை கண்டு ரொம்ப பயந்து கிடக்கிறது திமுக தான். அதனால அவங்க வந்து எப்படியாவது வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக வந்து எல்லா விதமான பாப்புலிஸ்டிக் ஸ்லோகன்ஸையும் இன்னைக்கு வந்து அவங்க கையில எடுக்கிறாங்க.
ஸோ இந்த பட்ஜெட் இது மேனிஃபெஸ்டோவை பார்க்கும்போது அதுதான் தெளிவா தெரியுது. விஷன் டாக்குமெண்டாவே இல்லை. அது வந்து எப்படின்னா ஜெயிச்சா போதும், எத்தனை விஷயம் சொல்லியிருப்பாங்க, எது வந்து பேனரா வருது? 8,000 ரூபாய் தான். இப்போ சொன்னீங்க இல்லையா, திமுக இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பா சில விஷயங்களை அறிவிப்பாங்க, இந்த அதெல்லாம் பண்ணலன்னு சொன்னீங்க. சோ உங்களை பொறுத்தளவுல இந்த தேர்தல் அறிக்கை இதுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் அறிக்கையை விட எந்த வகையில மோசமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு ஒரு ஃபோக்கஸ் இல்லாம வெறும் இலவசத்தை மட்டுமே நம்பினதா தான் அது இருக்குது. கடந்த தேர்தல் அறிக்கையில நீங்க ப்ராமிஸ் பண்ணது பலதை கொடுக்கல, அது சம்பந்தமான டீடைல்ஸும் எதுவுமே கிடையாது, எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ஒரே வார்த்தை மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு அவங்க பாஷையில சொன்னா அவங்க பணம் கொடுக்கல, அதனால எங்களுக்கு நாங்க செய்ய முடியல, பழைய தூக்கி அங்க போட்டாச்சு. ஆனா நீங்க சாதிச்சுதான் சொல்ற எல்லாத்துக்கும் நீங்க கிரெடிட் ஏத்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மத்திய அரசு காரணம்னா சாதனைகளுக்கும் மோடி அரசு தானே காரணம். சாதனைகளுக்கெல்லாம் நீங்க காரணம், வேதனைகளுக்கு அவங்க காரணம். இது என்ன இரட்டை நிலைப்பாடு? ஆகவே இந்த 4 அறிக்கையிலுமே பெருசா பேசுற மாதிரி எதுவுமே இல்லை. கூடுதலாக திமுகவோட மேனிஃபெஸ்டோன்றது வந்து நாட் ஓன்லி டிசப்பாயிண்டிங், இட் இஸ் என்ன கேட்டீங்கன்னா வந்து இது தெளிவா மக்களை முட்டாளாக்கக்கூடிய நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபீல்ட்ல, ஸோ அதனால இந்த கேள்வி கேட்கறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இதை இன்னும் பெட்டரா நீங்க அணுக முடியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் பார்க்கும்போது தேர்தல் அறிக்கை அப்படின்ற அந்த விஷயத்த, அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எந்த கட்சியுமே கொடுக்கறது கிடையாது. அதை வெறுமனே ஒரு சாதாரண தேர்தல் பிரச்சார கருவியா பயன்படுத்துறாங்க. எப்படி ஆட்டோல போய் பிரச்சாரம் பண்றது ஒரு மெத்தடா யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் அறிக்கையை பயன்படுத்துறாங்க. 525 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மக்கள் எதை கேட்க விரும்புறாங்களோ அதை சொல்றாங்க. நியூஸ் பேப்பர்ல எது கரெக்டா ஹெட்லைனா மாறும், எந்த நம்பர் ஹெட்லைனா மாறும், ஃப்ரிட்ஜ் 8000 அந்த மாதிரி சில கேட்சியான வார்த்தைகள் சொல்றாங்க. சோ நாட்டுக்கு எது நல்லது, மக்களுக்கு எது நல்லது, இதெல்லாம் தாண்டி கேட்சியா அத மீடியால அது பெரிய ஒரு பேசு பொருளா மாறணும், மக்களை அட்ராக்ட் பண்றது அவங்க ஏமா இருக்கு. சாத்தியம் இல்லையா, நல்லதா கெட்டது அதெல்லாம் செகண்டரி. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை அப்படிதான் கையாளப்படுது. லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாவே இப்படிதான் இருந்திருக்கா? இதுக்கு முன்னாடி அதை சீரியஸா கையாண்டாங்களா? சீரியஸா கையாண்ட நாட்கள் உண்டு. எல்லா கட்சிகளுமே சீரியஸா கையாண்ட நாட்கள் உண்டு. பாலிடிக்ஸ் வாஸ் அட் த டைம் a serious business. அந்த தலைவர்களுக்கு கொஞ்சமாவது ஒரு இருதய சுத்தியும் நேர்மையும் இருந்தது. அது அந்த தலைமுறை, இது இந்த தலைமுறை. அதுக்கு மேல பேச விரும்பல நான். இது வந்து ஒரு உயர்ந்த நோக்கங்கள் உயர்வானவை. நான் எங்களோட கொள்கைகள் இது, எங்களோட திட்டங்கள் இது, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு அதுல ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு அதுல சொன்னதுல ஒரு 50% செஞ்சாங்கன்னா அது பாராட்டத்தக்கது. ஆனா வரும்போதே ஏமாத்ததான் போறேன், நீ எனக்கு ஓட்டு போடு, 1.5 லட்சம் காலி பண்ணிட்டீங்களா நான் நிரப்பேன், அது சத்தியமா என்னால முடியாதுன்றது என்னை விட உனக்கு நல்லா தெரியும், உனக்கு 8,000 ரூபாய் கொடுக்குறேன், இல்ல ஓட்ட போடுன்றீங்க. இது ஒரு காலத்துல உயர்ந்த நோக்கமா இருந்தது. இன்னைக்கு வந்து அது மலிவா போயிடுச்சு. மக்களை இவங்க ஏமாத்துறாங்க, போட்டி போட்டுட்டு ஏமாத்துறாங்க. நல்லது செய்யறதுக்கு ஒரு காலத்துல போட்டி இருந்தது, இப்ப ஊரை ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது யாருன்றதுல திமுக, அண்ணா திமுக, தாவேகா, எக்ஸப்ட் சீமான், அவருக்கு நடைமுறையில சில விஷயங்கள் தெரியல. இந்த 3 பேர் மத்தியில வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்த விஜய் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுறாரு. ஆகவே இதுல டிஎம்கே வந்து அவங்கதான் வந்து மற்றவங்க எல்லாரையும் விட அதிகமா டிஎம்கே பண்றதுக்கு இம்பாக்ட் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ள, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்புள்ள ஒரு கட்சி. ஒரு காலத்துல அது வந்து த பிராக்டிஸ் ஆஃப் இஷ்யூயிங் மேனிஃபெஸ்டோஸ் வந்து ரொம்ப உயர்ந்த விஷயமா இருந்தது. இன்னைக்கு அது வந்து ரொம்ப சீப் வல்கர் பிராக்டிஸா மாறி போயிடுச்சு. அது சரியான உதாரணம் திமுகவோட மேனிஃபெஸ்டோ. இப்ப 3 கட்சிகள் பார்த்தோம்னா, முக்கியமான 3 கட்சிகள் இலவசங்களை ஆதரிக்கிறாங்க, நிறைய இலவசங்களை அள்ளி வீசுறாங்க. என்டிகே கம்ப்ளீட்டா இலவசங்களை எதிர்க்கிறாங்க. சீமான் அவர்கள் பிரச்சாரத்திலையும் இலவசங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. இப்ப இந்த 3 கட்சிகள் இலவசங்களை ஆதரிக்கிறாங்கன்னா, ஆதரிச்சா நமக்கு ஓட்டு வருன்ற நம்பிக்கையில அதை பண்றாங்க. சீமான் அவர்கள் இலவசத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. இலவசத்தை எதிர்த்து தேர்தல் அரசியல்ல பேசுறது அது எப்படி, அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? எலக்டோரல் நீங்க இலவசம் போது ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லுங்க. எது இல்ல இலவசங்கள் நான் சொல்றது இதுதான். இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறது, அதுக்கப்புறம் 8000 ரூபாய் கொடுக்குறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது, அதான் நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு கட்டத்துல அவரே போஸ்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல இதெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். இப்பயே கூட நீங்க பாத்தீங்கன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல டிவிடெண்ட் கொடுக்குமா? டிவிடெண்ட் அவருக்கு இப்ப கொடுக்காது. அதுக்கு காரணம் வந்து ஸ்ட்ரைட்டா அதை மட்டும் எதிர்த்தா உங்களுக்கு அது கொடுக்காது. அதோடு சேர்ந்து வேற அரசியலை நீங்க பண்ணணும். நீங்க மக்கள் நலன் சார்ந்த மற்ற விஷயங்களை நீங்க முன்னெடுக்கணும். கல்விக்கும் சுகாதாரத்துக்குமானதை அவர் எதிர்க்கலன்னு நான் நம்புறேன். கரெக்ட். மதிய உணவு திட்டத்தையோ, காலை உணவு திட்டத்தையோ, கலைஞர் காப்பீட்டு திட்டம், அது என்ன பெயரிட்டு அழைச்சாலும் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து பாராட்டத்தக்கது. இப்ப திமுகவோட நேற்றைய மேனிஃபெஸ்டோல ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, கேன்சர் ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய வந்து அவங்க இந்த கவர்மெண்ட்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த ஆய்வு கூடங்கள் மட்டும் இல்லாமல் வந்து
அதுக்கான சிகிச்சை மையங்கள் முதற்கொண்டு அவங்க இப்போ 12 மாவட்டங்கள்ல உயர் சிகிச்சை மையங்களுக்கு முக்கியத்துவம் அந்த பட்ஜெட்ல ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இந்த மேனிஃபெஸ்டோல, விச் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு வந்து கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில திமுக ஆட்சியில வந்து அரசு பொது மருத்துவமனைகளை கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறதா நான் கேள்விப்படுறேன். ரொம்ப பிரமாதமா அதை பண்றாங்க. யூஸ்வலி என்னோட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு ரெகுலரா இஎன்டி செக்அப் இருக்கு. ஸோ என்னோட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவரு சொன்னது வந்து என்னன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கேன்சர் ரெகுலர் ஸ்கிரீனிங்ல வந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் இல்லாம இருந்தாங்க. இப்போ நவ் தே பின் இன்க்ளூடட். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்கது. அதெல்லாம் வந்து இன்னும் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண இது இந்த தூக்கி ஓட்டை வாங்குறதுக்காக எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுதுங்க. எங்கட ஒரு அதிகாரி சொன்னார், ஓட்டை வாங்குறது நீங்க சொல்றது அத்தனையும் கரெக்ட் தான் சார், பட் ஓட்டை வாங்குறதுக்கு எங்களுக்கு இதுவும் தேவைப்படுதுனாரு. டு வாட் எக்ஸ்டென்ட் நான் கேட்டேன். சிரிக்கிறார் அவரு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் கிராஷ் ஆயிடும் கேப்ரியல். உங்களுக்கு வேற ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு தெரியும், எத்தனை நாளைக்கு நீங்க இதை அள்ளி அள்ளி விடுவீங்க. அவன் 8000 ரூபாய் கொடுத்தா நான் 10000 ரூபாய் கொடுக்குறது, அவன் 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய் கொடுக்குறது, அவன் ராமதாஸ் நான் 3000 ரூபாய் கொடுப்பேன்றாரு. அவங்க சார் வரப்போறது இல்லை, அதனால வாயில வந்து எல்லாம் பேசலாம். இப்ப இந்த மாதிரியான போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல உன்னால கொடுக்க முடியாது. அவங்களே எப்ப சார் கொடுத்தாங்க? தகுதி உள்ளவர்களுக்கும் சொல்லிட்டு எப்ப கொடுத்தாங்க? அவங்க 27 மாசம் கொடுக்கல. நியர்லி 50% ஆஃப் த டென்யூர் அவங்க கொடுக்கல. ஏன்னா உன்னால கொடுக்க முடியாது. ஆகவே உங்க கேள்விக்கான பதில் என்பது வந்து வெறும் இலவசங்களை எதிர்க்கிறதால மட்டுமே ஆட்சிக்கு வரும், அது வர முடியாது. எனக்கு அது புரியுது. பட் ஸ்ட்ரைக் அ மிட் பாத். நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க உங்களோட சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் நீங்க கழிச்சு கட்டணும். இந்த 1000 ரூபான்றதெல்லாம் நீண்ட நாள் கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. அது என்ன ஸ்கீம்னு எனக்கு தெரியல. இன்ன வரைக்கும் என்னோட அறிவுக்கு அது புரியல. நீங்க முதியோர் ஓய்வூதிய திட்டத்தை கணிசமான அளவு குறைச்சிட்டீங்க, தூக்கி இங்க கொடுக்குறீங்க. ஏன்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன், அவங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இதை இங்க வந்து அப்பட்டமா ஓட்டுக்காக கொடுக்குற ஸ்கீம் இது. இது தமிழ்நாடு மட்டும் பண்ணலாம், நான் ஒத்துக்கிறேன். கிட்டத்தட்ட 13 ஸ்டேட் நம்ம இந்தியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் இவங்க யாருமே எதை பத்தியும் கவலைப்படல, எலெக்ஷன் கமிஷன் எதை பத்தியும் கவலைப்படல. ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு இவங்க காலரை பிடிச்சி இழுத்து கேட்கணும், கவலைப்படல. இப்ப நம்ம பல தடவை பேசியிருக்கோம். 3 மாசத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பேங்கோட வார்னிங், இந்த 13 ஸ்டேட்டுக்கு கஜானா காலி, 13 ஸ்டேட்டு கஜானா காலி. இந்தியால 13 ஸ்டேட்டு கஜானா காலி ஆச்சுன்னா ஓவரால் இம்பாக்ட் ஆன் இந்தியன் எக்ஸ்செக்கர் என்ன? நான் ரொம்ப ஷாலோவா பேசுறேன் இது எல்லாத்தையுமே, எனக்கு தெரியுது. பட் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணாம நீ எப்படி வந்து இந்த பிரச்சனையை பத்தி பேச முடியும்? கடைசி ஒரு கேள்வி. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஜெயிக்கிறதுக்கு இலவசங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏன் தேவைப்படுது? என்ன மாறிடுச்சு இன்னைக்கு? இல்லைங்க, அன்னைக்கு இருந்த 96லலாம் இலவசங்களை பத்தி பெருசா இல்ல. இது வரது வந்து 2006ல வருது. கலைஞரோட அந்த கலர் டிவில ஆரம்பிக்குது. என்ன மாறிடுச்சு? ஏன் இப்ப தேவைப்படுது, முன்னாடி தேவைப்படல? இல்ல அது எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து நான் தான் சொல்றேன், 2006ல தான் இது வருது. எனக்கு தெரிஞ்சு 2006ல வந்து இலவச கலர் டிவின்றாரு. பெரிய லெவல் வந்ததுன்னா அதான் காரணம். பயங்கர நியூஸா மாறிச்சு. அவங்க ஜெயிச்சதுக்கு அது ஒரு காரணம். அந்த அம்மா அந்த எலெக்ஷன்ல இலவசங்களை கொடுக்கல, தோத்தாங்க. தோத்தோன்னா அவங்க வந்து 2011ல லிப்ஸ் அண்ட் பவுன்ஸ் முன்னால போறாங்க. அது இது அப்படி இப்படின்னு போனோன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. இப்ப இங்க எல்லா ஸ்டேட்டுமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொருளாதாரம் அதோட இப்ப முன்னேறி இருக்குது. ஆனாலும் வந்து உங்களுக்கு அந்த ஆசை இருக்குல்ல, அப்ப கொடுக்கறதுக்கான மீன்ஸும் இல்லையோ அந்த காலத்துல. ஆமா, அந்த பினான்சியல் பொசிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவும் அது ஒரு நல்ல கேள்வி. அப்ப அந்த மீன்ஸ் கிடையாது. கலைஞர் தான் இதை வந்து 2006ல வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. 2021ல இவர் 1000 ரூபான்னு ஆரம்பிக்கிறார். கமலஹாசனோட ஐடியா அது ஆக்சுவலா வந்து. எனவே இன்னைக்கு உங்க கேள்வி வந்து அன்னைக்கு தேவைப்படல, இன்னைக்கு ஏன் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பாரதத்துல ஏன் வந்து இது தேவைப்படுது, மக்களை ஏத்துக்கிறாங்க அப்படிங்க ஆசைதான். உங்களுக்கு வேற என்ன வந்து 1000 ரூபாய் கொடுப்பேன், நான் 2000 ரூபாய் கொடுப்பேன் போது முதல்ல 2000 ரூபாய்ன்றது எடப்பாடி தானே ஆரம்பிச்சாரு. தூக்கி ஒரு மாசத்துல 9000 ரூபாய் நீங்க அக்கௌண்ட்டுக்கு போடுறீங்களே, அது ஒரு இன்வென்டிங் லாஜிக். 3 மாசம் எலெக்ஷன் கமிஷன் தடுத்துரும், கோடை கால நிதின்றீங்க. 3 மாசம் தடுத்துருந்து சரி 3000 ரூபாய் போடல, 5000 ரூபாய் எப்படி போட்டீங்க? கோடை நிதி, இது கோடை நிதி அடுத்த வருஷம் கொடுக்க போறீங்களா? நீங்க சத்தியமா கொடுக்க மாட்டீங்க. இது வாங்குறவனுக்கும் தெரியும், கொடுக்குறவனுக்கும் தெரியும். உங்க கேள்வி வந்து 30 வருஷத்துக்கு முன்னால இல்ல, இன்னைக்கு கொடுக்கும்போது ஏன் மக்கள் ஆர்வமா வாங்குறாங்கன்றீங்க இல்லையா? கொடுக்குறாங்க. கொடுத்தா யாராவது வாங்குவான்னு சொல்ல மாட்டானா?
மழைக்கால நிதின்னு 2008 கலைஞர் அந்த ஒரு மழை பெஞ்சப்ப என்னோட கொடுக்கும். கேள்வி என்னன்னா, நேத்து இந்த இலவசங்கள் கொடுக்காமலே ஜெயிக்க முடியுது, இன்னைக்கு கொடுத்தாதான் ஜெயிக்க முடியுன்ற அதான் சொல்றேன், வெரி சிம்பிள். ஆசையை தூண்டுறீங்கல்ல. நீ கியூல நிக்கிறான்ல. 2008 இந்த சென்னை பெருமழை வெள்ளத்துல கலைஞர் கவர்மெண்ட்ல 2000 ரூபாய் கொடுக்கும்போது இப்ப டாக்ஸன் கார் அதுல நின்னுட்டு ஒரு டாக்டர் கியூல 2000 ரூபாய் வாங்கி போனார்ல. இது என்னது? இது எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்க? கொடுத்தீங்கன்னா வாங்க தான் செய்வாங்க. சம் ஸ்டேஜ் இது கிராஷ் ஆயிடும், அதுல சந்தேகம். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி.